மாதிரி குடும்ப சூழ்நிலைகள் தான். நீங்கள் இந்த தொழில் 7 வருஷம் 8 வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையினால இந்த தொழில் பார்க்க வேண்டியதாக இருக்குது? அவன் என் மக கல்யாணத்துக்கு இப்போ கொஞ்சம் பணம் காசு தேவைப்படுது. அதனால் கொஞ்சம் இந்த வேலை நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு வாய்ப்பினை இவங்க கடன் கொடுப்பாங்க. உங்கள் மகளோட கல்யாணத்தை நடத்திட்டீங்களா? இல்லை, நடத்தலை. இனிமேல் தான் நடத்த போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு படித்தவனுக்கும் சரி பாமரனுக்கும் சரி ஒரு வேலை இருக்குன்னா அது செக்யூரிட்டி வேலை தான். தள்ளாத வயசில் எந்த ஒரு நபரையும் எந்த ஒரு வேலையிலையும் வச்சுக்கிற மாட்டாங்க. அவங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அது செக்யூரிட்டி வேலை தான். ப்ரைவேட் செக்டாராக இருக்கட்டும், கவர்மெண்ட் செக்டாராக இருக்கட்டும், ஒட்டுமொத்த ஹோல் யூனிட்டுக்கே ஒரு மிகப்பெரிய முதுகெலும்புனா அது செக்யூரிட்டி வேலை தான். ஹாஸ்டல் வாசிகளாக இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட் வாசிகளாக இருக்கட்டும், நைட்டு தூங்கும்போது ஒரு நம்பிக்கையோடு தூங்குறாங்கன்னா அந்த நம்பிக்கைக்குரியவன் அந்த செக்யூரிட்டி மட்டும்தான். இன்னைக்கும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் 3 வேளை உணவு உண்ணவும் அவர்கள் உயிர் வாழவும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அது செக்யூரிட்டி வேலை மட்டும்தான். இன்னைக்கும் இரவு நேரங்களில் பெண்கள் காவல்துறைக்கு அடுத்தபடியாக பாதிப்பில் இருக்கும்போது அழைக்கக்கூடிய ஒரு நபர்னா அது செக்யூரிட்டியை மட்டும்தான். இவ்வளவு உயர்வான இடத்தில் உள்ள நபர்களை நம்மில் பலர் ஆஃப்டரால் ஒரு செக்யூரிட்டி என்று அவர்களை இழிவாகவும் ஏளனமாகவும் நடத்துகின்றோம். தினந்தோறும் இரும்பு கேட்டை மூடியும் திறந்தும் வந்து செல்பவர்களை பதிவு செய்து 12 மணி நேரம் தொடர்ந்து உழைக்கும் அவர்களை மதிப்புடன் நடத்தினால் உத்தமம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற இன்ஃபர்மேஷன், இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன், அவேர்னஸ் உள்ளடக்கிய வீடியோக்கள் உங்களுக்கு தினந்தோறும் வரணும்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போனா தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும்.